நீட்லெஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம பேசிட்டு இருக்கிறது சனி பெயர்ச்சி பலன்கள் 2026. மார்ச் 6ஆம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு டிரான்சிஷன் ஆகுறாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கு இந்த சனி பெயர்ச்சின்னு பார்க்கலாம். அர்த்தாஷ்டம ஸ்தானத்துல அவங்க வராங்க சனி பகவான். அதனால சில்ட்ரன் குழந்தைங்கள் விஷயத்துல நம்ம வாரிசுகள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. பட் ஸ்டில் உங்களுக்கு மிச்ச கிரகங்களோட பாசிட்டிவிட்டினால அதோட இல் எஃபெக்ட்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம குழந்தைங்கள் விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் இது. குழந்தைங்களுக்கு இது 9 வயது வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு இது பெருசா எந்த பாதிப்பும் இருக்காது. இருந்தாலும் உடல்நிலை வந்து கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதாவது உஷ்ணம் சம்பந்தப்பட்ட ஒரு வேனல் கட்டி இல்ல அம்மை போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ அதுக்கு நீங்க அவங்கள நல்ல வேலை ஹைட்ரேட்டடா வச்சுக்கணும். வெயில்ல விளையாட விடாம கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். படிப்பு விஷயத்துல நல்லா படிப்பாங்க, ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் இல்ல. அதே நேரத்துல நெருப்பு விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா அவங்கள பத்திரமா வச்சுக்கணும். நெருப்பு சார்ந்த விஷயங்களோ இல்ல தீக்குச்சி வெளிச்சு விளையாடுறது, வெடி வைக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேரண்ட்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணி கொஞ்சம் அவங்கள அடுப்புல விளையாட போறது இதெல்லாம் நீங்க கொஞ்சம் பாத்துக்கணும். சில குழந்தைங்க இப்ப தீப்பெட்டி எல்லாம் எடுத்து விளையாண்டுட்டு இருக்காங்க. சோ அதெல்லாம் கொஞ்சம் பாத்துட்டீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாம நல்லபடியா படிப்பெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். 12 இயர்ஸ்க்கு மேல உள்ள குழந்தைங்களுக்கு படிப்பு விஷயத்துல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு இந்த காலகட்டத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வரும். புது ஸ்கில்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஏஐ பத்தி படிக்கணும், டேட்டா சயின்ஸ் பத்தி படிக்கணும், குக்கரி ஸ்கில்ஸ் வேணும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லைஃப் ஸ்கில்ஸ் அவங்க வந்து கத்துக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ சாகசம், அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ், ஆர்ச்சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஈடுபாடு அதிகமா இருக்கும். தைரியமா நீங்க அதை சேர்த்து விடலாம். பட் எங்க என்ன பண்ணாலும் சேஃப்டி கைட்லைன்ஸை ஃபாலோ பண்றது இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம். அண்ட் ஃபயர் விஷயத்துலயும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் அவங்களுக்கு புதுசா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த ஏஜ் குரூப்ல உள்ளவங்களுக்கு. ஸோ அவங்க பேரண்ட்ஸ் சூப்பர்வைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டா அந்த பிரச்சனைகள்ல இருந்து விடுபடலாம். காலேஜ் சீட்ஸ் அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்துலயுமே சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். 20 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு நினைச்ச காலேஜ்ல கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்கும். சொத்து விஷயங்கள் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். பண விஷயங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அண்ட் பினான்சியல் கோல்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபைன் பண்ணி நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த 2.5 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் நீங்க வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். சட்ட ரீதியான சிக்கல்கள் இருந்தா அதை கவனமா நீங்க ஃபாலோ பண்ணி இது பண்ணிக்கணும். இல்லைன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் பூதாகரம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் வழக்கு வம்புகள் எதுவும் இல்லாம கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஈடுபடாம இருக்கிறது, யாரையும் கை ஓங்காம இருக்கிறது இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியம். அதே மாதிரி குழந்தைங்க விஷயத்துல வாரிசு விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவங்களோட உடல்நிலை பத்திரமா பாத்துக்கோங்க. பைக் அதெல்லாம் போறப்போ கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ரொம்ப நல்லாதான் இருக்க டைம். ஒய்ஃப் மட்டும் ஒய்ஃபோ இல்ல பேரம் பேத்திங்களோ குழந்தைங்களோ அவங்களோட ஹெல்த் வந்து இருக்கும்போது அதை மட்டும் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா பாத்துக்கிட்டா இதை நம்ம தாண்டி வந்துடலாம். ஹனுமன் சாலிசா படிக்கிறதும் ஹனுமன் வழிபாடு பண்றது, மகாலட்சுமி தேவி வழிபாடு பண்றது ரொம்ப முக்கியம். ஒரு வெற்றிலை பாக்கு வாங்கிட்டு போய் வெள்ளிக்கிழமை தாயாருக்கு வந்து நம்ம வெண்தாமரையோ இல்ல பிங்க் லோட்டஸோ நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். சர்க்கரை பொங்கல் வச்சு நெய்வேத்தியம் பண்ணி வழிபடலாம். சோ இது வந்து உங்களுக்கு பண சிக்கல்களோ இல்ல கடன் பிரச்சனைகள் வராம தவிர்க்கும். அதே மாதிரி செவ்வாழை பழம் வாங்கி குலதெய்வ வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷமா இருக்கும். எந்த இடர்கள் வந்தாலும் அந்த வெற்றிவேல் முருகன் வந்து உங்களுக்கு காப்பாத்துவான். இந்த வருடம் ரொம்ப சுபிக்ஷமா உங்களுக்கு இருக்கும் நான் நம்புறேன். விருச்சிக ராசிக்கு 75% சொல்லலாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.